ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல், அகலமான வாசல். கேட்டுக்கு போகிற வாசல் அகலமாக இருக்குதான். கேடுனா கேடுக்கு போகிறது, அழிஞ்சு போகிறதுக்கு வாசல் அகலமாக, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அகலமான வாசல், ஓகேங்களா? ஆனால் பைபிள் சொல்லுது இடுக்கமான வாசல் வழியில் போங்க, அது வாழ்வுக்கு போகிற வாசலாம். இடுக்கமான வாசல் வழி அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரு கண்ட்ரோலோடு, கட்டுப்பாட்டோடு, இப்படி தான் வாழணும்னு நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட சுய ஒழுக்கத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சரிங்களா? அந்த அகலமான வாசல் பாருங்க, அகலமான வாசல் நரகத்துக்கு போதும் பாருங்க. இது அகலமான வாசல், அது அங்கே சின்னோண்டாது இடுக்கமான வாசல். இப்போ அகலமான வாசலில் எல்லாம் ஓடிடுறாங்க வேகமாக. அகலமான வாசலில் அது கேட்டுக்கு போகுதான். இடுக்கமான வாசல் வாழ்வுக்கு போதும். அதனால் நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு, நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் வாழுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு ஆண்டவரோட பிள்ளை என்ற ஒரு பேர் எனக்கு இருக்குது. என் பேர் ஆண்டவர் பிள்ளை, ஏசப்பா பிள்ளைன்னு ஒரு பேர் இருக்குது. இட்ஸ் நாட் ரிலீஜன், இது மதத்தின் பிள்ளை இல்லை, ஜாதியின் பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை என்ற பெயர், இயேசுசாமியோட பிள்ளை என்ற பெயர் இருக்குது. ஆகவே இந்த இயேசுசாமி என்ற பிள்ளையோட பெயர் நான் வைத்துக்கிட்டு அகலமான வாசலில் போகக்கூடாது. இஷ்டத்துக்கு வாழ்கிறது தான் அகலமான வாசல், சரிங்களா? இஷ்டத்துக்கு வாழ்கிறது தான் அகலமான வாசல். இஷ்டத்துக்கு வாழ்கிறது அகலமான வாசல், அது நரகத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாழ்க்கை. தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடை வச்சு இப்படி தான் வாழணும்னு ஒரு வரைமுறை வச்சு நீங்கள் கடவுள் பிள்ளை என்று உணர்ந்து வாழ்ந்து இருக்கும் பொழுது இடுக்கமானது, அது கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி போகும்போது தான் நல்ல வாழ்க்கை அமையுமா. இந்த பூமியில் நம்ம அப்படியாக வாழ்வோம். கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம்.